ஹாய் வெல்கம் டு சின்ன சமையல். பிஸி மாம் ஈஸி குக்கிங்கில் இன்னைக்கு நம்ம ப்ரானை வச்சு 10 நிமிஷத்தில் ஈஸியாக கிரேவி பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க, தனியாத்தூள் 1 ஸ்பூன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த இறாவை போட்டுக்கலாம். தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி சேர்த்துக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீறி விட்டுருக்கேன். 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஜாரில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை கூட தண்ணி ஊற்றிங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ ஓரளவு கிண்டி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. எறா, முருங்கைக்காய், தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி கொதிக்க விடுங்க. இந்த எறா கிரேவியை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தா கூட சேர்த்து சாப்பிட்டா. நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கடுகும் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷமாக குழம்பு கொதிக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பை இதில் சேர்த்துப்போம். இப்போ தாளிப்பு சேர்த்துட்டோம். பார்த்திங்களா, எண்ணெய் மேலே வந்துடுச்சு, எறாவும் வெந்துடுச்சு, முருங்காவும் வெந்துடுச்சு. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த எறா முருங்கை போட்ட கிரேவியை சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும்.